காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நம்ம சிஎம் ஸ்டாலினுக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கறத பார்த்திருப்பீங்க. இது நடந்தது சென்ற நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, அதாவது 2024 ஏப்ரல் மாசம் நடந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கணும், மத்தியில ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிற நிலைமை. அந்த நிலையில தான் இந்த ஸ்வீட் பாக்ஸை ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்தாரு. அதுவும் எப்படி, ரோட்ல நடுவுல இருக்கிற மீடியனை தாண்டி எதிர இருக்கிற ஸ்வீட் ஸ்டால்ல போய் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி வந்து கொடுத்தாரு. ஆனா தமிழ்நாட்டுல திமுக கூட்டணியோட இப்ப நிலைமை எப்படி இருக்குன்னா, கூட்டணி ஆட்சியில் தமிழக மக்களுக்கு பிரச்சனை இல்லை என்று காங்கிரசின் பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்திருக்கிறார். இந்தியா டுடே ரவுண்ட் டேபிள் தமிழ்நாடு கருத்தரங்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் பங்கு என்பது தமிழகத்திற்கு ஒத்துவராது என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அதற்கு காங்கிரஸ் தலைவர்கள் எதிர்வினையாற்றி வருகிறார்கள். அந்த வகையில் காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி கூட்டணி ஆட்சியில் தமிழக மக்களுக்கு பிரச்சனை இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். நாங்க திமுகவுடனான உறவு எங்களுக்கு இந்தியா கூட்டணியில இருக்கோம், இந்தியா கூட்டணியில டெல்லியில தலைமையில இருக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் நாங்க கேட்பதெல்லாம் மரியாதை தான், நாங்க கேட்பதெல்லாம் மரியாதை தான், மரியாதையை தவிர வேற எதுவும். தயவு செய்து இது நடப்பது நம்முடைய தன்மானத்தை காப்பதற்காக. நம்முடைய தன்மானத்தை, நம்மகிட்ட ஆள் இல்ல, காங்கிரஸ்ல ஆள் இல்லைன்னு சொல்ற யாருக்கா இருந்தாலும் திருப்பி சொல்ற அந்த பயம் இருக்கணும். நாடாளுமன்ற தேர்தலின் போது ராகுல் காந்தி ஸ்டாலின் அவர்களுக்கு மைசூர் பாக்க ஸ்வீட் பாக்ஸ்ல கொடுத்தாரு. இப்போ ராகுல் காந்தி ஸ்டாலின் அவர்களுக்கு ஸ்வீட் கொடுக்கலாம், ஆனா போற போக்க பார்த்தா இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு பிடிச்ச இருட்டுக்கடை அல்வாவை தான் ராகுல் காந்தி கொடுப்பாருன்னு தோணுது.